அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தலைநகர் டெல்லியை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன, தாக்கம் என்ன என்பது குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி வேதவள்ளி. அதிகாலை 5:34 அதிர்ந்த தலைநகரம். ஆழ்ந்த உறக்கத்துல டெல்லி மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்துல கட்டடங்கள் குலுங்கின. என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் உடனடியாக தெருக்கல்ல தஞ்சம் அடைகிறாங்க. ரிக்டர் அளவுகோல் படி 4 என்கிற அளவுல நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவிக்கிறாங்க. மேலும் டெல்லியினுடைய மேல் பரப்பிலிருந்து 5 கிலோமீட்டர் ஆழத்துல நில அதிர்வு உணரப்படுற தரவுகளையும் அவங்க கொடுக்கிறாங்க. நில அமைப்பு டெல்லியில ஏன் நிலநடுக்கம் ஏற்பட்டது, அதற்கான காரணம் என்ன, ஏன் அதிகமாக உணரப்பட்டது என்பது குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த இந்திய நில வரைபடம் அப்படிங்கிறது நிலநடுக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவை 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுல மண்டலம் 1 அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்கிறாம மண்டலம் 2, 3, 4, 5 அப்படிங்கிற 4 கேட்டகரியில பிரிச்சிருக்கிறாங்க. இதுல மண்டலம் 5 அப்படிங்கிறது தான் சிவப்பு நிறத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவப்பு நிறத்துல கொடுக்கப்பட்ட மண்டலம் 5 என்பது எப்போது வேண்டுமானாலும் நில அதிர்வு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. இந்த மண்டலம் 5ஐ பொறுத்தவரை இமயமலை பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே நிலநடுக்கம் எதனால் ஏற்படுது, ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் உரசும் போது, கண்டத்திட்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படக்கூடிய அதிர்வு தான் நிலநடுக்கம். இந்த மண்டலம் 4 என்பதும் டெல்லி இருக்கக்கூடிய பகுதி. இந்த நிறத்துல ஆரஞ்சு நிறத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் டெல்லி நிலை கொண்டு இருக்குது. மேலும் நம்ம சென்னை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மண்டலம் 2, 3 அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக டெல்லி அப்படிங்கிற பகுதி மண்டலம் 4 அப்படிங்கிற ஒரு பிரிவுல வருது. கண்டத்திட்டு நேரடியாக டெல்லியில இல்லாட்டினாலும் கண்ட உபத்திட்டு டெல்லியோடு இணைந்திருப்பதன் காரணமாக நில அதிர்வு எப்போது வேண்டுமானாலும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இருக்குது. அடுத்ததாக டெல்லியினுடைய நில அமைப்பு குறிப்பாக எங்கன்னா இந்த உபத்திட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். மகேந்திரகர் டேராடூன் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலத்திட்டு கீழே இருக்குது. அதோட சேர்ந்து டெல்லி ஹார்த்வார் அப்படிங்கிற 2 ரீஜியன், ஏற்கனவே 2 ரீஜியன் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியில தான் டெல்லி அமைந்திருப்பதன் காரணமாக இந்த 2 கண்டத்திட்டும் பூமிக்கு அடியில் நகரும் போது டெல்லியில நில அதிர்வு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது தான் இந்த வரைபடம் நமக்கு தெளிவாகவே காட்டுகிறது. மேலும் டெல்லியில எதற்காக அதிகப்படியாக உணரப்படுது, ஏன்னா 4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோல் ஒன்றும் மிக அதிகமான சக்தி கிடையாது, மிதமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தான் நம்ம சொல்லணும். ஆனா வண்டல் மண் அதிகமாக இருக்கிறது டெல்லி பகுதியில. நம்ம அங்க பார்த்துட்டு இருக்க அந்த டெல்லி நில வரைபடத்துல கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய நீல புள்ளிகள் அனைத்துமே வண்டல் மண்ணால் நிரம்பக்கூடிய பகுதி. வண்டல் மண்ணில் வலிமை குறைவாக இருக்கும். அதனால 4 என்பது மிகப்பெரிய அளவுக்கு உணரக்கூடியதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் 5 கிலோமீட்டர் ஆழத்துல நில அதிர்வு ஏற்பட்டதும் மற்றொரு காரணமாக இருக்குது. நில அதிர்வு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னு போகக்கூடிய தாக்கத்தை விட 5 கிலோமீட்டர் பூமிக்கு கொஞ்சம் மேல அப்படிங்கும் போது அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். மேலும் டெல்லியை பொறுத்தவரை கட்டிடங்கள், குறிப்பாக நொய்டா, ஹூடா, காசியாபாத் உள்ளிட்ட டெல்லி புறநகர் பகுதிகள் எல்லாம் அடுக்குமாடி கட்டிடங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய வளர்ச்சி காரணமாக டெல்லியில சரமாரியாக கட்டிடங்கள் எழுப்பப்படுது. அதன் காரணமாக ஒரு நில அழுத்தம் உருவாவதாகவும் தெரிவிக்கப்படுது. அதனால் தான் 4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. டெல்லியை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம கொடுத்திருந்தோம், மண்டலம் 4 ஜோன் 4 அப்படிங்கிற பகுதி இருக்கிறதுனால நில அதிர்வு எப்போது வேண்டுமானாலும் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நில அதிர்வை பொறுத்தவரை ரிக்டர் ஸ்கேல்ல சொல்றாங்க. அதனால ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 4, 5, 6 4 அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உணர முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனா 6 தாண்டும் போது கட்டிடங்கள் குலுங்குகிறது. 7 அப்படின்னா கட்டிடங்கள் சரியுது. 8 அப்படின்னா கட்டிடங்கள் சாலைகள்லாம் பிளந்து போகுது. அதற்கான காரணம் என்னன்னா ரிக்டர் அளவுகோல் என்பது மடக்கை அப்படிங்கிற ஒரு கணித கோட்பாடு மூலமாக அளவிடப்படுது.
லாகிரிதமிக் ஸ்கேல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு புள்ளி உயர்ந்தாலும் 4 5 உயரும் போது 32 மடங்கு அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும். 4 அப்படிங்கிறத விட 5 அப்படின்னு போகும்போது 32 மடங்கு அதிகரிக்கும். அடுத்ததாக 5ல இருந்து 6, அதாவது 4ல இருந்து 5 அப்படின்னு அதிகரிக்கும் போது 10 மடங்கு அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும். 320 மடங்கு அதிர்வு ஆற்றல் வெளிப்படும்னு சொல்றாங்க. 320 மடங்கு அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமான கட்டடமே சீட்டுக்கட்டு மாதிரியான சரியக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுவே 5ல இருந்து 6 அப்படிங்கும் போது அதனுடைய தாக்கம் 100 மடங்கு இருக்கும். 32,000 மடங்கு அதிர்வு அதிகமாக இருக்கும். துருக்கியிலையும் ஜப்பான்லையும் இந்தோனேஷியாலையும் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுறதுக்கான காரணம் அந்த 6க்கு மேல நில அதிர்வு ஏற்படுறது தான். சரி, டெல்லியில இனிமேல் நில அதிர்வு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவே நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்லி நிலப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய உப கண்ட திட்டுக்கள் நகர்ந்து கொண்டே இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரும் காலங்களில் டெல்லியில 5, 6 என்கிற ரிக்டர் அளவுகோல்ல நில அதிர்வு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறாங்க. வேதவள்ளி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். நன்றி பாலவெற்றிவேல். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.